Welcome viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So today the topic what we are going to discuss is plus 2 refresher course module chapter number 16 contribution of Indian economic thinkers. When the Indian economic thinkers la nama vandu or 6 persons personalities பத்தி தான் பார்க்கறோம், right from திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு step by step one by one பார்க்க போறோம். So for our easy and the economic thinking அப்படிங்கற அந்த ஐடியா வரணும்ன்றதுக்காக I inserted a special picture here. Everything is based on the money. So the business nave profit is the main motive. அதுக்காக தான் நான் இந்த picture insert பண்ணிருக்கேன். Here one valuable line is there. What is the sector wise contribution of GDP in India னு ஒரு question start பண்ணிருப்பேன். So before we are entering you should gather some information. GDP சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கண்டிப்பா கேதர் பண்ணிக்கணும். ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, இது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வாட் இஸ் த இன்கம் ஆஃப் அ மந்த், ஒரு பர் மந்த்னுடைய இன்கம் என்னன்றதை தெரிஞ்சுட்டாதான் we can face the or we can incur the expenses of forthcoming days. அப்பதான் நம்மளால பிளான் பண்ண முடியும். அந்த பிளானிங்ன்றது அதுதான் இந்த லெசன். This lesson basically thinking about the complete designing of planning. ஓகே, இங்க ஒரு valuable golden words இங்க present பண்ணிருப்போம். Economics is too important to leave to the economists. Economics is too important to leave to the economists. The valuable line la irundhu nama will enter to the topic. Said by Steve Keen. Name kelave irukku, just note it down. Next, so learning outcome as usual. idhula irundhu ennoda na enna therinjikka poren. What are the objectives I am going to learn? Number 1, to understand the contribution of major Indian economic thinkers. Number 1, major economic thinkers. And number 2, the Gandhian economic ethical foundation. இங்க திரும்ப அந்த வேர்ட் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. Gandhian principle அப்படினா இவருடைய எய்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, if industry run a industry, the industry should be our home. நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஒரு தொழில் புரட்சி, மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி வரணும்னா each and every home become an industry, production செக்டாரா இருக்கணும் அப்படின்றது. அதனால தான் அந்த வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் ஜவஹர்லால் நேரு, ஒன் ஆஃப் த சீஃப் பில்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இவருடைய பீரியடில் தான் நமக்கு அந்த பிளானிங் கமிஷன்லாம் வந்து, அண்ட் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த 5-year பிளான். ஓகே, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன் ஹோல்ட் த லென்த்தி டைமிங், ஒரு லாங் டியூரேஷன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணவர். அது இல்லாமல் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் கமிஷன். அதாவது இந்த 5-year பிளான் 1950 ஆரம்பித்தது, அதுலேருந்து அவர் தான் இருந்தார். அதில் அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் இந்த பர்டிகுலர் வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் திருவள்ளுவர். நான் வந்து அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஐ இன்ஸ்டட் அ பிக்சர் ஆல்சோ. அந்த திங்கருக்கு பக்கத்துலேயே நமக்கு அந்த பிக்சர்ஸும் இருக்கும். திருவள்ளுவர் எ லார்ஜ் பார்ட் ஆஃப், ஏதாவது 2ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம உலக பொதுமுறை, அது வந்து ஒரு பெரிய டெடிகேஷன் அவர். எ லார்ஜ் பார்ட் ஆஃப் வள்ளுவர் எக்கனாமிக் ஐடியாஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த செகண்ட் பார்ட் ஆஃப் திருக்குறள். எதுலன்னா பொருட்பாலில் இருக்கும். அது பொருளை பற்றி சொல்றதுனால தான் அது பேரே பொருட்பால். அதில் வந்து மெஜாரிட்டி யூனிட்டை அதில் கொடுத்துருக்காரு. இட் டீல்ஸ் வித் என்னென்ன சொல்லுதுன்னா, வெல்த், பிலீவ்ஸ் தட் ரெயின், மாறி, அதாவது மழை தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், ஆர் த பேசிக் சப்போர்ட் ஆஃப் லைஃப். ஆனால் அது இல்லை அப்படின்னா இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் அ நேச்சர். நமக்கு இயற்கையினுடைய மிகப்பெரிய கொடை. அந்த கொடையில் அதில் முக்கியமான அந்த ரெயின் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். இட்ஸ் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ், அது எந்த விதத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் லைக் நம்பர் 1, ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கான முக்கியமான காரணம் அதுதான், ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், எந்தெந்த ஃபீல்ட், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஃபினான்ஸ். ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஃபினான்ஸ். பாவர்ட்டி அண்ட் பெக்கிங், வெல்ஃபேர் ஸ்டேட். இது எல்லா ஃபீச்சர்ஸுமே எதை பேஸ் பண்ண, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்சல்யூட்லி based on the rain. மழை இல்லை அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அதனுடைய அவுட்கம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, தென் த செகண்ட் பர்சன் இஸ் மகாத்மா காந்திஜி. பேஸ்ட் ஆன் த எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், எத்திக்ஸ் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், த சாலியன்ட் ஃபீச்சர் தாட் ஆர் வில்லேஜ் ரிபப்ளிக், ஆன் மெஷினரி, இண்டஸ்ட்ரியலிசம் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். அவரோட மெயினான ஃபண்டமெண்டல் ஐடியாவே தான் வில்லேஜ் ரிபப்ளிக். அதனால தான் ஒரு வீடுமே ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றாரு அவர். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரொடக்ஷன் வில் பி மோர். அந்த கிராமங்களில் வளர்ச்சியை காமிச்சோம் அப்படின்னா இந்தியாவோடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அபரிதமாக இருக்கும் அப்படின்றது இவருடைய தாட். அது நெக்ஸ்ட், வில்லேஜ் சர்வோதயா, பிரெட் லேபர்,
முக்கியமாக வந்து எல்லாமே who is the breadwinner of our ஃபேமிலினா எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது. வில்லேஜ் சர்வோதயா, பிரெட் லேபர், கூலிக்காக வேலை செய்ய. நெக்ஸ்ட் ஆன் ஃபுட் ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா we should concentrate in the production unit on population, on prohibition and the doctrine of trusteeship. ஸோ இவருடைய திங்கிங் இதில் இதை பேஸ் பண்ண வில்லேஜ் சர்வோதயா ஸ்கீம்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் நிறைய வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணோம் வில்லேஜில். நெக்ஸ்ட் பிரெட் லேபர், ஆன் த ஃபுட் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் ஆன் பாப்புலேஷன். அந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவில் அங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பு, இப்போ ரோட் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, இப்படி எல்லாத்தையுமே பண்ணணும். அதுதான் அவருடைய பிரின்சிபல். அவருடைய எக்கனாமிக் திங்கிங் இதை பேஸ் பண்ணதான். அதனால் இந்த வேர்ட்ஸை கீ வேர்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. சர்வோதயா அப்படின்னா அந்த வேர்ட் ஞாபகம், ஹூ செட் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்பாங்க, 1 மார்க், காந்திஜி. அதே மாதிரி பிரெட் லேபர். நெக்ஸ்ட் ஆன் த ஃபுட் ப்ராப்ளம், பாப்புலேஷன், ஆன் ப்ரொஹிபிஷன் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். ஓகே, நெக்ஸ்ட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, he was responsible for the modern India. இப்போ நம்ம இப்போ என்ஜாய் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தது தான் த்ரூ த பிளானிங் கமிஷன். ஒன் ஆஃப் த சீஃப் பில்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இவர் தான் கம்ப்ளீட்டாக இவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் போட்டு கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். he was a great patriot. ஸோ இவரை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிலனா கொஞ்சம் அப்படியே கேதர் பண்ணிப்போம், ஒரு லிட்டில் தெரிஞ்சுப்போம். he started schooling at Harrow School in England. படிச்சதெல்லாம் இங்கிலாந்து தான், வெளிநாட்டில் தான் படித்தார். பிகாஸ் ஆஃப் his family background, வெல்த்தி பேக்ரவுண்ட்னால அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து become appointed as chief minister of India. he made service பண்ணார். Patriot as well as a thinker and statesman. His views on economic and social problems are found in the innumerable speeches in his books. அதை பற்றி நிறைய சிந்தனைகள், திங்கிங் வந்து நிறைய, அவருடைய திங்கிங் எல்லாமே எழுத்துக்களாக அவருடைய புக்கில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் எக்கனாமிக் தாட்ஸ் ஆர் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டெமோக்ரஸி. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா, நம்பர் 1 டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் செக்குலரிசம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செக்குலரிசம்ன்ற வேர்டு. தென் பிளானிங், எந்த ஒரு வேலையுமே திட்டமிடல் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறமா தான் அதை செயல்படுத்தணும். ஓகே, அதில் ஏதாவது ஒரு ட்ராபேக் இருந்தால் அதை வழிமுறை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இஸ் அ மஸ்ட். தென் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், இது வந்து மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 டெமோக்ரஸி அண்ட் செக்குலரிசம், பார்ட் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளானிங். அண்ட் தென் நம்பர் 3 இஸ் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி, நம்ம எல்லாருமே இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அப்சல்யூட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஷுர் இந்தியா வில் பிகம் அ டெவலப்டு நேஷன். ரொம்ப ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் நம்ம சேஞ்சஸை பார்க்கலாம். The next thinker is Dr. B.R. Ambedkar. He was a versatile personality. Versatile அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம், மல்டிபிள் டேலண்டட். அதாவது he was not only shown his interest, அதாவது அவருடைய ஒரு ஏரியாவில் மட்டும் he was not only a genius, எல்லா ஃபீல்ட்லையுமே இருந்தார். அதில் வந்து எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்தார். தட் இஸ் வை அண்ட் ஆல்சோ he is responsible for the maker of இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. அதை வந்து எழுதுந்து இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் he was an architect. He was an architect of the Indian constitution. அந்த லைன் இருக்கு இல்லையா. and then custodian of social justice. கஸ்டோடியன் அப்படின்னா ஒரு கட்டு காப்பாளர்னு சொல்லலாம். நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு முக்கியமான காப்பாளர் இவர் தான். அண்ட் சாம்பியன் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங். ஓகே, இந்த 4 கீவேர்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. நம்பர் 1 architect, and number 2 custodian of social justice, and champion of socialism, and the 4th one is state planning. Just 1 2 3 ன்னு கூட நீங்க போட்டு வச்சுக்கோங்க. நம்பர் 3 and number 4. next is main economic ideas. எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, நம்பர் 1 financial economics, agricultural economics, economics of caste, and economics of socialism. okay, then next about the J.C. குமாரப்பா. இவர் யார் சார்? இவர் வந்து பிளானிங் கமிஷனில் இருந்த ஆட்கள். இவங்க வந்து he was a pioneer, ஒரு முக்கியமான முன்னோடி ஆஃப் ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தியரிஸ். குமாரப்பா இஸ் credited ஃபார் டெவலப்பிங் எக்கனாமிக் தியரி பேஸ்ட் ஆன் காந்தியன். மறுபடியும் இவர் வந்து காந்தியன் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ண. என்ன ரீசன்னா, ப்ரீவியஸ்லி ஐ டோல்ட் யூ அபவுட் each and every village is a வில்லேஜில் இருக்கிற each and every house want to become a industry. ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். a school of economic thought, he coined the Gandhian economics. Kumarappa, who is he? He was a economist, worked as a professor of economics at Gujarat Vidhyapit.
He was serving as a editor of Young India newspaper, அது Young India during the salt satyagraha. உப்பு சத்தியாகிரகத்தில் இவருடைய ரோல் வந்து முக்கியமான ரோல். அண்ட் தென் குமாரப்பா ஒர்க் ஃபார் த பிளானிங் கமிஷன். நம்ம முன்னாடி அந்த ஸ்லைட் போடும்போதே சொல்லிட்டேன், he was a person in the planning commission சொல்லிட்டு. ஒர்க் ஃபார் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. அந்த 5 year பிளான் இருக்கு இல்லையா, அந்த 5 year பிளான்ல இவரும் ஒரு மெம்பர். அண்ட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு டெவலப் த நேஷனல் பாலிசிஸ். இதுக்கு ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் வந்து கிராமங்கள் அதிகம் இல்லையா, ஏன்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி வித் எப்படி வேர்ல்டில் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். அதாவது தான் அவருடைய மெயின் ஐடியா. நெக்ஸ்ட் பர்சன் இஸ் விகேஆர்வி ராவ். விகேஆர்வி ராவ் இவர் வந்து இவருடைய கிரேட் டீச்சர் அப்படின்னு சொன்னால் ஜேஎம் கெய்ன்ஸ். யார் அவர் அப்படின்னா, ஜேஎம் கெய்ன்ஸ்ன்றவர் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது, எக்கனாமிக்ஸ் ஃபீல்டுக்கு நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் பிகம் அ லாரெட் அவர் தான் இவருடைய டீச்சர். ராவ் வாஸ் அ திங்கர். இவருக்கு வந்து இவரும் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he was a thinker, teacher, economic advisor and direct policy maker. கீழவே கொடுத்துருக்கோம் பாருங்க, விகேஆர்வி, a passionate of humanitarian. And then Rao followed the footsteps of his great teacher J.M. Keynes, John Maynard Keynes, Nobel laureate. Professor Rao, he examined the validity of the Keynesism. கிளாசிக்கல் தியரி, கெய்னிசம் தியரின்னு சொல்லிட்டு 2 தியரி இருக்கு நம்ம எக்கனாமிக்ஸில். அதில் வந்து கெய்னிசம் தியரி பேஸ் பண்ணது மல்டிப்ளையர் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். மல்டிப்ளையர் மல்டிபிள் ஆகணும். அந்த மணியினுடைய அதாவது ட்ரேடிங்னுடைய ஆக்டிவிட்டி, ப்ராஃபிட்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இட் ஷுட் பி இன் அ மல்டிபிள். ரா வாஸ் டீப்லி, இவர் வந்து பேசிக்காக 3 ஏரியாஸில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். நம்பர் 1 நேஷனல் இன்கம். he was deeply interested to increase the national income. Next, food, nutrition and distribution of good and employment and occupational distributions. ஸோ இங்கே வந்து ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் அழகாக இங்கே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்பர் 1 நேஷனல் இன்கம், 2 ஃபுட், நியூட்ரிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட், அண்ட் நம்பர் 3 எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். தென் த நெக்ஸ்ட் பர்சன் இஸ் அமர்த்தியா சென். he was an Indian who got the Nobel Prize. நல்லா தெரியும், he is very popular person who received the Nobel Prize. இங்கேயே நமக்கு இருக்கு இல்லையா, அண்டர்லைன் பண்ணியெல்லாம் கிளியராக கொடுத்துருக்கோம். The Nobel creation citation, the Nobel citation refers to sense contribution. எதை பேஸ் பண்ணா, social choice theory, development economics, study on poverty and famine, and the concept of entitlement capability development in the year 1998. Okay, then sense choice of technique எதை பேஸ் பண்ணி இவருடைய சாய்ஸ் எதில் இருந்தது, was a research work. It was a research work on where எங்க ஆர்கியூ பண்ணார், where he argued in labor. India is a labor surplus country. India is a labor surplus country. Labor surplus economy, generation of employment cannot be increased at the initial stage by the adaptation of capital intensive technique. எடுத்தோடனே இங்கே லேபர் சர்ப்ளஸை காமிச்சிட்டே இருந்தோம்னா ஷுவர் தேர் வில் பி ஒரு சைடில் வந்து எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது அதிகமாகவே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், மூலதனம், அதாவது இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணோம், வி கேன் அடாப்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் அவருடைய ஐடியா. தென் நெக்ஸ்ட், as usual we want to do some activity. ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் தான். நம்பர் 1, we want to form some groups and we want to conduct a debate on who is a best thinker. எல்லாருமே பெஸ்ட் எக்கனாமிக் திங்கர்ஸ் தான். அதில் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், நம்ம சொல்லாத பாயிண்ட்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கேதர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த விஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ யூ டூ த ஆக்டிவிட்டி. ஆஸ் அ எக்கனாமிக்ஸ் we want to learn something more. நாட் ஓன்லி த டெக்ஸ்ட் பேஸ்ட் லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. தென் நெக்ஸ்ட், assessment. 4 important questions we need to go through. Number 1, Nehru contribution, and about J.C. Kumarappa, and then V.K.R.V. Rao, and finally sense choice of techniques. Okay, and finally, as usual, thank you for watching the video. Keep watching our YouTube regularly and gain more knowledge from your subjects, gain more marks. Thank you all.